ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு காத்திசுறோம். இன்றைக்கி வந்து சண்டே, எல்லார் வீட்லேயும் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி போடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாட்டுக்கோழி வந்து தண்ணி குழம்பு தான் வந்து வைக்க போகிறோம். கிரேவினா ரெண்டுமேவா? குழம்பு வச்சுட்டு கிரேவி பண்ணி தரேன். அதுக்கு வந்து மிளகு செலவெல்லாம் ஆட்டி வைப்பாங்க. பட் வந்து எப்போவுமே நான் செய்ய மாட்டேன். அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது. ஆமாம். அதனால் எப்பவும் போல் சின்ன வெங்காயம் நிறையா போட்டு ஆட்டி தனி குழம்பு வந்து வைக்க போகிறோம். பரணி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? பரணி என்ன பண்ணிட்டு இருக்கான்? பரணி வந்து ஏதோ ஃபோனில் பார்த்துட்டு இருக்கான். நான் ஏமாம்மா எத்தனை மணிக்கு சமைக்கலாம்னு படிச்சுட்டு இருக்கானா? காலையில் நேரமே போய் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, செஞ்சு தரேன், செஞ்சு சாப்பிட்லாம். எப்போ பார்த்தாலும் வந்து லேட்டாக செஞ்சு லேட்டாகி செஞ்சு சாப்பிட்றோம். நேரமே எடுத்துகிட்டு வாங்க மாமா, ஒரு 2 நேரம் நல்லா சாப்பிடுவாங்க, தம்பியிலும் சாப்பிடுவானுங்க, வீட்டில் இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நேரமே இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம். செய்யறதுக்கு வந்து லேட் ஆயிருச்சு. அதான் எப்பவுமே அந்த கணக்கில் தான் வந்து நின்று போடுது. இது அறிங்க வாங்க நல்லா தாளிக்கு. என்னதான் அட்வான்ஸாக பிளான் பண்ணாலும் கடைசியில் இந்த சாப்பிட்ற நேரம் 10 மணி. இன்னைக்கு வேலை கொஞ்சம், அதனால லேட் ஆயிடுச்சு. ஆமாம், கொஞ்சம் வேலை அவ்வளோதான். கறி வந்து இன்னும் கழுவாமல் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து அரைச்சி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட வெங்காயம் வந்து ஒரு இவ்வளோ வெங்காயம் இருக்கும். அது 100 கிராம் இருக்குமா? இவ்வளோ வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம். பச்சை மிளகா வந்து தெறிக்கி எடுத்துட்டு தக்காளி போடலாம். அவ்வளோ வந்து கருவேப்பிலை போட்டலாம். ஆட்டுக்கறி தான் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னேன். இங்கே ஒரு ஆளுக்கு ஆட்டுக்கறி இறங்கவே இறங்காது, கையிலே தொட மாட்டேங்குது பரணி. ஊரே ஆட்டுக்கறி நம்ம மட்டும் தனியாக போய் நாட்டுக்கோழி கொடுங்க அப்படின்னு கேட்டுவாங்க. அப்படியே சரி, அது நல்லதா. கொஞ்சம் சாறு வச்சு குடித்தா கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்கும்ல, அதனால் இன்னைக்கு செஞ்சே ஆகணுன்ட்டேன். இடையில எங்கேயும் செய்யவே இல்லை. எப்போ செஞ்சது? ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு திடீர்னு தான் தெரிஞ்சது. இன்னைக்கு ஒரு நாள். ஆமாம், எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குற சஷ்டி. சரி, சஷ்டியாக இருந்தானே எதாக இருந்தால் என்ன போகணும். பாரம்லாம் கிடையாது மாமா. அப்புறம் சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிட்றோம், அவ்வளோதான். நம்ம சாப்பிட்ற அன்னைக்கு சஷ்டி வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது? அப்படி பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்தா நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஒன்று வாங்க மாட்டார். தம்பி வந்து சில்லி கேட்டான், சில்லிக்கு வந்து கறி வாங்க மாட்டார். கேட்டான்ல. எனக்கு இந்த 3 நாளாக அந்த கண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்கு. அது ஏன் துடிக்குதுன்னு தெரியல. இந்த வீடியோ வந்து எடுக்கிற யார் தெரியுங்களா? இப்போ வந்து பரணி. இதில் இப்போ வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வெங்காயம் அரைச்சி வச்சது எல்லாமே போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கினதுக்கப்புறம் கறி இருக்கு இல்லைங்களா, கறி நமக்கு வந்து கழுவி கொண்டு வந்து வச்சுருப்போம். அந்த கறியை அப்படியே எடுத்து போடும். ஃபஸ்ட்டெல்லாம் தீயில வாட்டுவாங்க ஏத்த கறியெல்லாம்.
இப்போல்லாம் இல்லை அது. ஆனால் அது ஒரு வாசமாக இருக்குது தீயில வாட்டுறது. கொலா புட்டு, அரிசி புட்டு. இப்போ போட்டோமா, இதை வந்து ஒரு கலரி உள்ள இட்லி செஞ்சீங்கன்னா மத்தியானம் செஞ்சேன். இட்லி செஞ்சதுன்னா நல்லா இருந்திருக்குமாம்மா. இட்லி செஞ்சுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு ஹெல்ப் பண்ணி கொடுத்தியா நீ? நான் கேட்குறேன், நீ வீட்டில் இருக்க ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கியா? ஓகே, சிக்கன் மசாலா பொடி, உப்பு காரம் பார்த்துட்டு தண்ணி ஊற்றி விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பாரு, இது என்னது முட்டை முட்டா இருக்குது? கோழி முட்டையா? ஆமாம், பின்ன என்னது அது? வேற ஏதாவா? சரி, வேற ஏதோன்னு சொல்லிட்டான். நான் அப்படியே உப்பு போட்டேன், கொஞ்சம் மட்டும் காரம் பத்தாது போட்டுக்கிட்டு நல்லா பெரட்டி விட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வைக்கிற பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணி குழம்பு சாராட்டை குடிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன். கறி வந்து வரப்போ சரியாக இருக்கும். பரணி அதுக்குள்ளே வந்து போய் எழுதணும்னு சொல்லி போயிட்டான். இப்போ இதை மூடி வச்சு விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறம் கறி அரைச்சிக்கலாம். கறி அரைச்சதுக்கப்புறம் சாறு குடிக்கிற மாதிரி இருந்தால் சாறு எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தண்ணி குழம்பு ரெடி. கிட்ட கொண்டு காமிடி தங்கம். உப்பு இருக்கான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கறி வந்துருச்சான்னு பார்க்கலாம். எத்தனை விசில் விட்டீங்க? பரணி தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டேன், எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருந்தது. சுடுதுப்பா. பார்க்கலாம். இங்கே பாரு பாரு, எந்திரிச்சு இருக்கும் உனக்கு. எலும்பு வெந்துருச்சு. கறி வந்து வதக்கலாம். இப்போ வந்து என்னதான் குழம்பு வச்சாலும் குழம்புல இருக்கிற கறியை அரிச்சு வெங்காயம் மிளகா போட்டு, தம்பி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மிளவெல்லாம் ஆட்டினாங்கன்னா மிளவு எடுத்து வைப்பாங்க கறி வணக்கிறதுக்குனே. அந்த பக்கம் என்னென்னா பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைல எதுக்கு சொல்ல, ஒரு ஆள் கறி சாப்பிட மாட்டாங்க. நீ தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் பால். உள்ளே இது போட்டாத தங்கம் ஃபோனு. வா, கடுகு தெறிக்க இந்த பக்கம் வா. விசில் எல்லாம் எப்போ அடங்கிடுச்சுங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக இவனை கூப்பிட்டுக்கிட்டே கிடந்தா இப்போ தான் வந்தான். அப்படியே இருந்திருந்தா நேரம் செஞ்சிருப்பேன். வா பரணி, வா பரணி, வா பரணி. எங்கே போன? எங்கே போன? வீட்டில் இல்லை, பொய் சொல்கிறான். இப்போ போய் அவனை போய் நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு சின்னதாக தக்காளி போட்டுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி குழம்புல போட்டிருக்கோம்.
தக்காளியெல்லாம் அதிகம் போடக்கூடாது, நல்லாவே இருக்கா புளிப்பாக இருந்தா. நல்லாவே இருக்கா தம்பி. அப்புறம் வெண்டைக்காய் போட்டாலும் கத்திக்கலாம். அதுக்கெல்லாம் போடலாம். உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போடணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். புரியலப்பா. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தால் செய்யலாம். இன்னும் காணோம். இன்னும் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா ஊறி இருக்கும். சிக்கன் வந்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள், சிக்கன் வந்து தெரியுதா தங்கம், சிக்கன் வறுவல் ரெடி. இந்த பக்கம் வந்து தேங்காய் ஊற்றணும். தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். ஆமாம், தேங்காய் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். இந்த மிக்ஸி ஜார்லாம் மட்டும் ஏன் ஓட்டையாகுது? மாற்றணும் வேறு மிக்ஸி. அவ்வளோதான், தேங்காய் ஊற்றியாச்சு. ஒரு கொதி வந்தால் முடிஞ்சது, இறக்கி வச்சிடலாம். இருக்கு, சூட் பண்ணி கொடு. வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுக்கிறோம். ஏத்தங்க தள் 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 தண்ணி மேலே ஊற்றுங்க தூக்கி. குழம்பு வறுவல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து சில்லிக்கு மசால் பொடி வந்து இந்த சில்லி மசாலா வந்து கவியா கட்டை தான் நான் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. எதுவுமே போட தேவையான இதிலே இருக்குது. உப்பு வேணால் நம்ம போட்டுக்கலாம், காரத்துக்கு வேணால் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் போடுறேன். கொஞ்சம் சால்ட்டு போடணும். அன்றைக்கி உப்பு இல்லைன்னு சொன்னீங்களே சாமி. என்ன சில்லி ரெடி ஆகிட்டு இருக்கா? ஆமாம், பையன் தான் வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்குறான். நான் எப்படி வீடியோ எடுக்கிறான்னு தெரியல. கரெக்டாக தான் எடுப்பான். ஆ ஒரு ஊறணும். ஏன் சாமி ஒரு 10 நிமிஷம் ஊறணுமா? ஏன்னா இவன் அடிக்கடி ஃபோனில் பார்க்குறான் சில்லி, அதனால் நான் கேட்குறேன். செஞ்சு கொடுப்பேன். செஞ்சு கொடுக்க மாட்டிங்களா அக்கான்னு கேட்டிங்கன்னா செஞ்செல்லாம் கொடுப்பேன். இப்போ டைம் இல்லைல்ல, மணி 10 மணி ஆச்சு. சாப்பிட்ற டைம் இது வந்துருச்சு நம்மன்ட்டு. இன்னும் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன். கலர் சூப்பராக இருக்குதாம்மா. ரொம்ப காரமாக இருக்கு போ தம்பி. இருக்காது, நானும் சாப்பிட மாட்டேங்க. இது சார் தான் வந்து சாப்பிடுவார். பரட்டி வச்சிடலாம். ஏன்னா வரன்னு இருக்குல்ல சாமி, சொதன்னு இருக்குமில்ல. தண்ணி விட்டுரும். கரெக்ட். வெறும் சதையாகவே போட்டிருக்குறாங்க. அன்றைக்கெல்லாம் எலும்பே போட்டு கொடுத்துருவாங்க. ஏன் தம்பி? ஓகே இருக்கட்டும். அதுக்குள்ளே போய் இதுக்கு வெங்காயம் அரைஞ்சி வச்சுட்டு இதெல்லாம் கழுவி வச்சுட்டு ஓடி வந்துடலாம். சில்லி வந்து பொரிச்சா முடிஞ்சுங்க, சாப்பிட்லாம். மணி பார்த்தீங்கன்னா 10:15 ஆயிடுச்சு. உப்பு பார்க்கணும் தம்பி. ஃபஸ்ட்டு ஒரு இது எடுத்துடுறேன், ஒரு அடசல் எடுத்துடுறேன். உப்பு பாரு எப்படி, உப்புக்கு ஓகேவா அப்படின்னு. அவன் வந்து கோச்சிட்டு போய் படுத்துருக்கான்டா. லொல்லு பண்ணிக்கிட்டே இருக்கிறான்டா தம்பி. அதுக்கு வந்து சொல்லிட்டேன் நாம, அதனால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்க மாட்டேன், ஒன்றும் எடுத்து கொடுக்க மாட்டேன்னு போயிட்டான். குறும் பண்ணிக்கிட்டே இருக்கான்டா தம்பி. இந்த விளாக் எடுக்கிறதுக்கு கெஞ்சின்னு கெஞ்சிறேன். எத்தனை பேர்த்த ஸ்டாண்டில் வச்சோம்னா லைட்டிங் இருக்கிறதில்ல, அது இல்லாமல் இந்த கொஞ்சம் இடஞ்சல் தள்ளி வைக்கிறதுக்கமில்ல. இதில் வைக்கணும். ஆப்போசிட்டில் வந்து ஜன்னலோட இது அடிக்குது இல்லைங்க, அதனால் வந்து அவங்க அப்பா இருந்தால் கெஞ்ச தேவையில்லை. அவங்க அப்பா வெளியே கிளம்பிட்டுருக்காரு. அது அந்த அவசரத்தில் அவர் கிளம்பிட்டுருக்காரு. இல்லைன்னா அவரே எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணுமோ எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருவார். ரொம்ப பண்ணுற பரணி நீயே. ஆசைப்பட்டாங்கிறதுக்காக மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து பெரட்டி வச்சு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கேட்டுக்கிட்டே இருந்தான்.
சரி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு தரேன்னு. ஆனால் லொல் பிடிச்சி எப்படி பண்ணுறான் தம்பி. இவன் தான் போடுறேண்ணா தீபக்கு, நான் வேண்டாம் நான் போட்டு கொடுத்துறேன் சாப்பிடு. இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டில் என்னென்னா நான்வெஜ் தான். நான்வெஜ்ல என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, வறுவல், கிரேவி, சில்லி, பாசிப்பருப்பு குழம்பு, ரசம். ஒரு ஆள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காருங்க, குழம்பு வேணாமாம்மா நான் வறுவல்லே சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்று இது ஸ்வீட்டு கடைசியில் சொல்லாம இருக்கக்கூடாதுல்ல, அட மோதி லட்டு. சரி அப்படியே இங்கே எடுத்து ரசம். என்ன ஐட்டங்களோ. அப்புறம் வந்துட்டு நாட்டுக்கோழி வறுவல், குழம்பு, ரசம், சில்லி, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு குழம்பு, சாப்பாடு. இன்னும் நான் வந்து குளிச்சுட்டு வரல, குளிச்சுட்டு வந்து சாப்பிடணும். இவர் வந்து சாப்பிட்டு வந்து கிளம்பிடுவார். இந்த தீபக் வந்து சாப்பிடணும். எல்லாருமே வந்து சாப்பிட்டு இன்றைக்கி சண்டே வந்து நாங்கள் வந்து முடிக்க போகிறோம். அது நம்ம விளாக் தொடர்ந்து பார்க்குறவங்க கேள்வி கேட்பீங்க என்ன அப்படின்னு நான் கெஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நானும் கெஸ் பண்ணிவிட்டேன். ஆனால் அதை என்னென்னு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆமாம் அது ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் நான்வெஜ்ஜுங்கிறத வந்து நீங்கள் பார்த்துறீங்களா கண்டிப்பாக சொல்லுவீங்க. அதிசயம் தான் சொல்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான உங்களுக்கு காத்திரும். இந்த விளாகு கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அது பாயிண்ட்ஸ். எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ வந்து நிறைய வந்து இதாக மாட்டேங்குது, வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போடுறதெல்லாம் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வீடியோ போட்டுட்டு தான் இருப்போம். கொஞ்சம் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க, ஓகேங்களா? சரி ஓகே, டாடா, பை பாய்.